ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்துலேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதிகளை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பகுதி 1. பகுதி 1ல் மொத்தம் 4 ஆர்டிக்கிள் வரும். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு 1 முதல் 4 வரை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மற்றும் இந்தியாவின் எல்லைகளை பற்றி குறிப்பிடுது. 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கிள் வந்து மாநிலங்கள் மற்றும் இந்தியாவோட எல்லையை பற்றி குறிப்பிடுது. அதில் விதி 1 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாரதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவோட பழைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதம். அதுதான் அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 1. அடுத்து ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 2 வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். இது வந்து ஆர்டிக்கல் 2 வந்து மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 2. அடுத்து ஆர்டிக்கல் 2A இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது. சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 2A. சிக்கிமோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 371. அடுத்து ஆர்டிக்கல் 3. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களின் பரப்பளவு, எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றியமைத்தல். ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுதுன்னா மாநில எல்லைகளை மாற்றியமைப்பதற்கும் மாநில பெயர் மாற்றுவதற்கும் நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 2 மற்றும் 3 இந்த ரெண்டுத்தையும் ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 4 யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர முடியும். சரத்து 2 மற்றும் 3 4வது அட்டவணைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துமாறு சட்டங்களை உருவாக்குதல். இதான் ஃபர்ஸ்ட் 4 ஆர்டிக்கல். அடுத்து பகுதி 2. பகுதி 2 என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 5லிருந்து 11 வரையிலான விதிகள். பகுதி 2 எதை பற்றி குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுது. 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து குடியுரிமையை பற்றி குறிப்பிடப்படுது. அடுத்து பகுதி 3. பகுதி 3 வந்து பார்த்தோம்னா 12லிருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுது. பகுதி 3. பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1லிருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். அடுத்து பகுதி 2ல் 5லிருந்து 11 வரைக்கும் கூடிய ஆர்டிக்கல். பகுதி 3ல் 12 முதல் 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் சொல்கிறது தான் பகுதி 3. இந்த பகுதி 3ல் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி பார்ப்போம். பகுதி 3ல் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு கொண்டு வரும்போது அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 தான் இருக்குது அடிப்படை உரிமைகள். ஃபஸ்ட் உரிமை என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் 14 முதல் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் சமத்துவ உரிமையில் ஆர்டிக்கும். அடுத்து சுதந்திர உரிமை. அதில் 19 முதல் 22 வரைக்கும் சுதந்திர உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 முதல் 24. சமய உரிமை 25 முதல் 28. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 முதல் 30 வரைக்கும் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. குறை தீர்த்து கொள்ளும் உரிமை வந்து ஆர்டிக்கல் விதி 32 தான் குறை தீர்த்து கொள்ளும் உரிமை. 7வது என்ன இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான் 7வது இருந்திருக்கும். அதை இப்போ திருத்தம் பண்ணி மாற்றி வேற இடத்துல வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ சமத்துவ உரிமை பற்றி பார்ப்போம். சமத்துவ உரிமையில என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வரும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் 12, 13 பார்த்துருவோம். ஆர்டிக்கல் 12, 13 இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அதை என்னன்னு பார்த்துருவோம். ஆர்டிகல் 12 எதை பற்றி குறிப்பிடுது பார்த்தோம்னா அரசு என்பதற்கான வரையறையை குறிப்பிடுறது தான் ஆர்டிகல் 12. அரசு என்பதற்கான வரையறை கவர்மெண்ட்னா இப்படிதான் இருக்கும் சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 12. அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சராக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசுக்கு எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ மாநில அரசுக்கு சட்டமன்றம் இருக்கும், பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி மாவட்ட வாரியம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் ஒரு அரசோட கட்டமைப்பு. அதாவது கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 12. ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதவை அப்படின்னு சொல்லுது. அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் வந்து செல்லாதவை அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 13. இப்போது ஆர்டிக்கல் 14க்கு வருவோம். விதி 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து விதி 14. விதி 15 வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. விதி 15 வந்து பாகுபாட்டை தடை செய்கிறது.
எந்த மாதிரியான பாகுபாடுகள் தடை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில பாகுபாடை காட்டக்கூடாது. அது பற்றி சொல்ற ஆர்டிகல் விதி 15(1). அடுத்து விதி 16. விதி 16 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. பொது வேலைவாய்ப்புல அனைவருக்கும் சம வாய்ப்பு, ஈக்குவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து விதி 17, தீண்டாமை ஒரு குற்றமாகும், அன்டச்சபிலிட்டி. விதி 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து விதி 17. விதி 18 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துவதை தடை செய்கிறது. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துவதை தடை செய்கிறது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து விதி 18. இதுதான் சமத்துவ உரிமை விதிகள். அடுத்து சுதந்திர உரிமை விதிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா 19 முதல் 22 வரைக்கும் இருக்கு. விதி 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான உரிமையை சொல்லுது. என்ன உரிமை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேச்சு மற்றும் எழுத்து உரிமை. அடுத்து ஆயுதமின்றி எவ்விடத்திலும் கூட்டம் கூடும் உரிமை. ஆயுதமின்றி எவ்விடத்திலும் கூட்டம் கூடும் உரிமை அப்படின்னா அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை. சங்கங்கள் அமைத்துக் கொள்ளும் உரிமை. இந்தியா முழுவதும் எவ்விடத்திற்கும் செல்லும் உரிமை. இந்திய எல்லைக்குள் எங்கும் குடியேறும் உரிமை. அரசு அங்கீகரித்து எந்த தொழிலையும் செய்யும் உரிமை. இதுதான் ஆர்டிகல் 19 ஆகும். அரசு அங்கீகரித்த எந்த தொழிலையும் செய்யும் உரிமை. அடுத்து விதி 20. விதி 20 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் விதி 20. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை விதி 20. விதி 21 என்ன சொல்லுது பார்த்தோம்னா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. விதி 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை விதி 21. விதி 21 என்ன பார்த்தோம்னா, 6 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவது. இதை பற்றி சொல்ற ஆர்டிகல் 21(a). 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவது. அடுத்து விதி 22. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு பெறும் உரிமை தான் விதி 22. அரஸ்டே 2 டைப் இருக்கு. ஒன்று ப்ரிவென்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புனிட்டிவ். இந்த ப்ரிவென்டிவ் தான் தடுப்பு காவல். எங்க தப்பு செஞ்சிட போறாங்களோ அப்படின்னு சொல்லி முன்னாடி அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ வைக்கிறது தான் தடுப்பு காவல். அதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் விதி 22. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா 23 24 வரைக்கும் இருக்கு. இது ஒரு மூணு வகை. இது வந்து மொத்தம் 2 ஆர்டிகல் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23. விதி 23 என்ன சொல்லுதுன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி சொல்ற ஆர்டிகல் தான் விதி 23. ஜனவரி 11 பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக் அவேர்னஸ் டேவை கொண்டாடுறோம், ஜனவரி 11. அடுத்து விதி 24 சைல்ட் லேபர் பற்றி சொல்ற ஆர்டிகல் தான் விதி 24. குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்கிறது. இது யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்ல 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது. இதை பற்றி சொல்ற ஆர்டிகல் விதி 24. அடுத்து சமய உரிமை. சமய உரிமை வந்து 25 முதல் 28 வரைக்கும். இப்போ விதி 25 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மதத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் கூடிய உரிமை தான் விதி 25. எந்த ஒரு மதத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை தான் விதி 25. அடுத்து விதி 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை தான் விதி 26. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து விதி 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்க பணத்தை செலவிடக்கூடாது. விதி இது வந்து சொல்ற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா விதி 27. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்க பணத்தை செலவிடக்கூடாது. இப்போ வந்து ஏதாவது கோவில் இருக்குன்னா அதுக்கு ஒரு கோவிலுக்கு வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. அதை பற்றி சொல்ற ஆர்டிகல் தான் விதி 27. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்க பணத்தை செலவிடக்கூடாது. விதி 28 என்ன சொல்லுதுன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை.
விதி 28 என்ன சொல்லுதுன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை தான் விதி 28. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இதை பற்றி சொல்ற ஆர்டிகல் வந்து 29லேருந்து 30 வரைக்கும். விதி 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் தங்களது மொழி, எழுத்து, கலாச்சாரம் போன்றவற்றை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை தான் விதி 29. மைனாரிட்டிஸ் இவங்களுடைய ஸ்கிரிப்ட், கல்ச்சரு, லாங்குவேஜ் இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை தான் விதி 29. விதி 30 என்ன பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் தங்களுக்கு என்று கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகித்துக் கொள்ளும் உரிமை தான் விதி 30. சிறுபான்மையினர் தங்களுக்கு என்று ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி அதை நிர்வகித்துக் கொள்ளும் உரிமை தான் விதி 30. ஒரு மைனாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி அதை நிர்வகித்துக் கொள்ளும் உரிமை தான் விதி 30. அடுத்து விதி 31. இதுதான் சொத்து உரிமை. இதுதான் இப்போ இன்னைக்கு முன்னுரையில மாற்றம் பண்ணி வச்சிருக்கோம். விதி 31 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை இது வந்து 1978 நீக்கப்பட்டு 1978 கொண்டு வரப்பட்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது முன்னுரிமையில மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னுரிமையில பார்த்தீங்கன்னா இது சாதாரண உரிமையா இருக்கு. அடுத்து விதி 32. குறை தீர்த்துக் கொள்ளும் உரிமை தான் விதி 32. குறை தீர்த்துக் கொள்ளும் உரிமை. இது 32 என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகளை ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்ற உயர் நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. இது 32 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமையில நம்மளுக்கு ஏதாவது அந்த அடிப்படை உரிமை மீற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம இந்த விதி 32 பயன்படுத்தி நம்ம கோர்ட்டில் கேஸ் போடலாம். அதான் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்ற உயர் நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் வாயிலாக பெறலாம். 5 வகையான நீதி பேராணை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, இரண்டாவது செயலுறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தகுதி வினவு நீதி பேராணை. 5 வகையான நீதி பேராணை கோர்ட் வந்து வெளியிடும். இதை பற்றி சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. விதி 32 வந்து பார்த்தீங்கன்னா விட்டை பற்றி சொல்லுது. இப்போ நம்ம பகுதி 1லேருந்து பகுதி 3 வரைக்கும் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 32 ஆர்டிகல் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.